ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே ஈஸி. ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 4 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நம்ம இது மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நம்ம எல்லாத்தையும் இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்லேயே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. வெங்காயத்தில் ஏற்கனவே தண்ணி இருக்கும். இந்த மாதிரி நல்லா நம்ம ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து தான் ஊற்றணும். நம்ம அப்படியே ஊற்றணும்னா தண்ணி அதிகமாகிடும். அதனால் தண்ணி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடு பண்ணதும் நம்ம இந்த வெங்காய மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சின்ன சின்ன பீஸாக சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்லேயே அதிக தீ வைக்கக்கூடாது. சிம்மில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா அதிக தீயில் வச்சோன்னா கலர் மாறிடும். ஆனால் உள்ளார வேகாது, மாவாக இருக்கும். அதனால் நம்ம சிம்மிலே வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நம்ம திருப்பி போடும்போது இது மாதிரி ஒரு கம்பி வச்சுட்டு திருப்பிங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேயே வடை அல்ற கரண்டியெல்லாம் அதில் திருப்பினோன்னா அதில் ஒட்டிக்கும் மாவெல்லாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எட்டக்கு நல்லா பிரிஞ்சிருக்கு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, கலரும் மாறி இருக்கு. இப்போதைக்கு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வடிகட்டுறதில்ல எடுத்து நம்ம எண்ணெயை வடிகட்டிக்கலாம். நம்ம லைட்டாக அது மாதிரி செஞ்சோன்னா அதில் இருக்கிற எண்ணெய்லாம் சுத்தமாக வடிகட்டி கீழே எண்ணெய் சட்டியில் விழுந்துடும். பார்த்து கவனமாக இது மாதிரி செய்யும்போது பார்த்து கவனமாக செய்யணும். ஏன்னா எண்ணெய் மேலே தெளிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் டீ போடுற அடுத்த 3 நிமிஷத்துலேயே பக்கோடா செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டீ குடிச்சிட்டு ஒரு பக்கோடாவாக எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.